வாசிங்க. பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, எசேக்கியேல் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல வாசி. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். இந்த சுத்தமாகறதுக்கு கர்த்தர் அடுத்து செய்யறது என்ன தெரியுமா? உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். இந்த வசனத்தை உலகத்திலேயே தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய கூட்டம் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் சுத்தமாவதற்கு எதை தெளிப்பேன்? அதுல வந்ததுதான் தெளிப்பு ஞானஸ்நானம். அதுல வந்ததா என்ன ஞானஸ்நானம்? தெளிப்பு ஞானஸ்நானம். தலையில தண்ணி தெளிச்சுட்டா என்ன ஆயிடுவாங்க? சுத்தம். ஏன்னா இயேசு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, உங்கள் மேல் நான் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். சரி, அதை நீங்க அப்படியே எடுத்துக்கிறீங்கன்னா தொடர்ந்து வாசிங்க, அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி. தெளிக்கிற இடத்துல இருக்கிற விக்கிரத்தை தூக்கிடுவாங்களா? இங்க சொல்றது தெளிப்பு ஞானஸ்நானமே இல்ல. முதல்ல இங்க பேசுறது வேற விஷயத்தை பத்தி ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். இன்னைக்கு சுத்தமாக்குறதுக்காக தண்ணி தெளிச்சா, அப்போ அந்த தண்ணி தெளிக்கிற ஆட்கள் என்ன செய்யணும்? விக்கிரகத்தையும் தூக்கணும். இங்க வசனம் இங்க எசேக்கியேல் 35 36 சொல்றது தெளிப்பு ஞானஸ்நானத்தை குறித்து அல்ல. அதான் இவங்க மூல வசனமா வச்சிருக்காங்க. நான் தெளிப்பேன், அப்பொழுது நீங்கள் சுத்தமாவீர்கள். சுத்தமாவீர்கள் அது அல்ல. அதுக்கு அர்த்த வசனம் வாசிங்க. உங்களுக்கு நலமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு. என்ன விட்டு? புதிதான ஆவியை கட்டளையிட்டு. பரிசுத்த ஆவியானவரை பத்தி பேசுதங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு தான் ஜலம்னு அர்த்தம். நதி போல பாய்கிறார். வசனம் தெரியல உங்களுக்கு? கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு. நான் என்ன செய்வேன்? உங்க மேல பரிசுத்த ஆவியை ஊதுவேன். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்குவார். அக்கினிமயமான நாவுகள் இறங்கும்னு சொன்னார் பாருங்க, அந்த மாதிரி இறங்குவார். அப்பொழுது நீங்கள் சுத்தமான ஆவி உடையவர்களாய் மாறுவீர்கள். இதுக்கு ஒத்த வசனம் புதிய ஏற்பாட்டுல பவுல் எழுதுறார். வாசிங்க, எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 26 வாசிங்க. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கு கலை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாத பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இந்த வசனத்துல இந்த செய்தியோட எல்லா பாயிண்டும் இருக்கும். இப்ப நம்ம எடுக்கிற எல்லா பாயிண்டும் இந்த ஒரே வசனத்துல இருக்கும். எபேசியர் 5:26 வசனம் சொல்லுது, அவர் தம்மை ஒப்பு கொடுத்து சபையை நிலைநிறுத்தினார். அதான் ரத்தத்தால கழுவினார். அடுத்து எதனால கழுவுறாரு? வசனத்தினாலே. அடுத்து எதனால? தண்ணீர் முழுக்கினாலே கரை திரை அற்ற மணவாட்டி சபையாக நிறுத்துவதற்கு. அப்ப சபை முதலாவது ரத்தத்தாலே கழுவப்படுகிறது. இரண்டாவது எதனால? வசனத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறது. மூன்றாவது எதனால? தண்ணீர் முழுக்கினாலே. ரத்தத்தால கழுவி, வசனத்தினால கழுவி, கடைசியா பரிசுத்த ஆவியில நீங்க மூழ்கி நீந்தி மூழ்கணுமே. அதர் பாட்டு இருக்குது. பரிசுத்த ஆவியினுடைய சுத்திகரிப்பு இருக்கு. அவர் திருத்துவார். பல நேரங்களில பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன், ஆனா இங்க கேட்கறது இல்ல. ஒரு வசனம் இருக்கு, அந்த வசனம் சுத்திகரிக்கிறது தான். பல நேரத்துல உங்களுக்கு அந்த வசனம் புரியாது. அந்த வசனம் உங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஒரு சில நேரத்துல சிலருக்கு வசனம் படிக்க தெரியாது, எழுத படிக்கவே தெரியாது. அப்படிப்பட்ட அத்தனை பேருக்கும் சபைக்குள்ள வச்சு ஆவியானவர் என்ன பண்றார் தெரியுமா? அவர் பேசுகிறார், அவர் சுத்திகரிக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறத நீங்க கேட்டீங்கன்னா நீங்கள் சுத்தமாவீர்கள். இயேசு சொல்றாரு, நான் போய் உங்களுக்கு என்னத்தை அனுப்புவேன்? பரிசுத்த ஆவியை அனுப்புவேன். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்ப அடுத்து நீங்கள் வசனம் வந்துருச்சு, வசனம் சுத்திகரிக்கும். வசனத்துக்கு அடுத்த இன்னொரு சுத்திகரிப்பு இருக்குது. நீங்க வசனத்தை கேட்டுட்டீங்க, சர்ச்சில் பேசிட்டாங்க, ஆனா அந்த வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்ய வைக்கிறது யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியார். அவர் தான் உதவி செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களிலே அவருடைய பலன் பூரணமா விளங்குது. எல்லாம் நிறைய பேட்ட பிரச்சனை என்ன தெரியுமா? எனக்கு சத்தியம் தெரியுது, சத்தியம் கேட்கிறாங்க, சத்தியம் இருக்கு சபையில, நிறைய சபைகள் இருக்கு. அங்க இருக்கிறவங்க ஏன் பலவீனமா இருக்கிறாங்க? அங்க இருக்க சபைகள்ல ஏன் பலகீனம் இருக்கு அப்படின்னா, அவங்க லைஃப்ல ஆவியானவர் கிரியை செய்யறதுக்கு இடம் கொடுக்கறது இல்ல. வசனம் வந்துருது, வசனம் கேட்டுறீங்க, அந்த வசனத்தை ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய இடம் கொடுக்குறீங்களா? ஆவியானவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களான்னா அங்கதான் இங்க பிரச்சனையா இருக்குது. இப்போ வசனம் கேட்டு போயாச்சு, போகும்போதே
ஆவியானவர் எங்க பேசுறது? இங்க போகும்போதே நான் வந்து நீங்க இதுல தப்பான விஷயத்த பாக்குறீங்கன்னு சொல்லல, அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க தப்பான விஷயத்த பாக்குறீங்கன்னு சொல்லல. ஆவியானவருக்கு பிரியமில்லாத விஷயத்த பாக்குறீங்க. ஆவியானவருக்கு எது பிரியம்? இப்போ உங்களை நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நம்மளுக்கு கெட்ட வார்த்தைனா என்ன? இப்போ நமக்கு கெட்ட வார்த்தைனா ஒண்ணு இருக்குல்ல உலக பிரகாரமா, ஆனா ஆவியானவருக்கு கெட்ட வார்த்தைனா அது இல்ல. அவர் சொல்றாரு, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். அப்ப கெட்ட வார்த்தைனா என்னன்னா, உலகத்தான் பேசுறது அதெல்லாம் கெட்ட வார்த்தை. பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத வார்த்தையை பேசுறமே, அதுவே அவருக்கு கெட்ட வார்த்தைன்னு இருக்குது. இப்படி யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் ஒரு ஜேர்னி போறீங்க, ஒரு டிராவல், ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் யாரோ ஒருத்தரோட போறீங்க, எவ்வளவு பக்தி விருத்திக்கு ஏதுவா பேசியிருப்பீங்க? எவ்வளவு பேசியிருப்பீங்க? எத்தனை பேர் பக்தி விருத்திக்கு ஏதுவா உங்க டிராவல்ல பேசுவீங்க சொல்லுங்க. அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நம்ம எப்பவுமே என்ன செய்யணும் அப்படின்னா, தேவையானதுக்கு மட்டும்தான் பேசணும். தேவையானதுக்கு என்ன செய்யக்கூடாது? ஆவியானவர் சொல்றாரு, அதுலயும் பக்தி விருத்திக்கு ஏதுவானது மட்டும்தான் பேசணும். வேற எதையும் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. இப்ப நம்ம அப்படி செஞ்சுட்டு இருக்கிறோமா? பக்தி விருத்திக்கு ஏதுவானதை மட்டும் பேசுறோமா? இன்னைக்கு ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை என்ன செய்யுமா? கெடுக்கும். அப்படியே ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். அதே தான் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட பேசும்போது அவருக்கு இடம் கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும்போது இடம் கொடுக்கணும். அவர் வந்து உங்களை சுத்திகரிக்கணும். அப்ப அவருக்கு நீங்க கொஞ்சம் இடம் கொடுக்கணும்ல. வசனம் கேட்கறதுனால மட்டும் நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டீங்கன்னா இல்ல. வசனம் வரும். வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை. ஆனால் ஆவியானவர் தான் பலப்படுத்துகிறவர். நம்ம பாவத்தை விட நம்முடைய மாம்சம் இல்ல இருக்குல்ல, அந்த பாவம் எல்லாம் பெருசு. அதை ஜெயிக்கிற வல்லமை ஆவியானவர்கிட்ட தான் இருக்குது. அவர் தான் நமக்கு துணை செய்கிறவர். அப்போ சபை சுத்திகரிக்கப்படுவதற்கு 3வது மிக முக்கியமானது என்னது? பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் நம்ம ஆவிக்குரிய சபைன்னு சொல்றோம். பல இடங்கள்ல சபைகளை நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் இருக்கிறாரு, பைபிள் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆவியானவர் இல்ல. ஆவியானவர் இல்லாததுனால சபை பூர்ணமாகுதல் இல்லை. சபை என்ன ஆக மாட்டேங்குது? பரிசுத்தமாக மாட்டேங்குது. குடிக்கிறவன், சிகரெட் பிடிக்கிறவன் எல்லாம் அங்க சகஜமா இருக்குது. கேட்டா சொல்றாங்க, பண்டிகைக்கு குடிக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லைங்க, பண்டிகைக்கு அத்தனை பேர் என்ன பண்ணிட்டு வரான்? குடிச்சிட்டு வரான். ஆனா இங்க பாருங்க, ஆவியானவர் அதை கண்டித்து உணர்த்துகிறார். குடிக்க கூடாது, சிகரெட் பிடிக்க கூடாது, இப்படிலாம் செய்யக்கூடாது. இதை கண்டித்து, அந்த கண்டித்தல் யார் செய்வா? ஆவியானவர் செய்வார். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய 3வது மிக முக்கியமான விஷயம், பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன கொடுக்கணும்? இடம் கொடுக்கணும். இடம் கொடுத்து அவர் சுத்திகரிக்கிறது உங்க வாழ்க்கையை கொடுக்கணும். அதுக்கு தான் எங்களுக்கு ஆரம்பத்தில் என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சர்ச்சுக்கு போகும்போது டெய்லி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. எங்க சபையில டெய்லி ஜெபம் இருக்கும் 7 to 8. அதே நேரத்தில் எங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, தனி ஜெபம்னு ஒன்று இருக்கணும்பாங்க. ஆரம்பத்தில் எங்க 3 பேர் நாங்கள் இருப்போம் நண்பர்கள், 3 பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க. டெய்லி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருக்கு தெரியும், காலேஜ் எல்லாருமே காலேஜ் போறவங்க. 3 மணி நேரம் 3 பேரும் உட்காந்து டெய்லி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். அது எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமா இருந்துச்சு. அந்த வாலிப பிராயத்துல உலகத்தை ஜெயிக்கிறதுக்கும் ஆண்டவருக்குள்ள ஸ்திரப்படுறதுக்கு, இன்னும் சபையில கொடுக்குற வசனத்தை ஃபாலோ பண்றதுக்கு, அந்த ஆவியில நிறைஞ்சு 1 மணி நேரம் ஜெபம் பண்றோம்ல, அது மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? சர்ச்சுக்கு வந்துட்டு போறோம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்துட்டு போயாச்சுன்னா நம்முடையதான ஆவிக்குரிய கடமை நிறைவேறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இல்ல, உங்க வாழ்க்கையில ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். உங்களுக்கும் ஆவியானவருக்கும் மனுஷன் தொடர்பு இல்லாம ஒரு 1 மணி நேரமாவது டெய்லி இருக்கணும். நீங்களும் ஆவியானவரும் உட்காந்து ஒரு 1 மணி நேரம் உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களை அறியாமலேயே உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பலன் வரும். எப்படிங்க வரும் அப்படின்னா, பாருங்க, நீங்க ரொம்ப வீக்கா போய் ஹாஸ்பிட்டல்ல படுக்கிறீங்க, அவ்வளவுதான், மயக்கம் அடிச்சிட்டீங்க, உங்களை கொண்டு போய் படுக்க வச்சுட்டாங்க. உங்களுக்கு வாய் வழியா மருந்துலாம் கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரிப்ஸ் போடுவாங்க இல்லையா? ட்ரிப்ஸ் ஏத்துறாங்கல்ல, அதுலயே என்ன பண்ணுவாங்க? மெடிசனும் போடுவாங்க. நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? ஒரு 2 மணி நேரத்துல ஜுரம் இறங்கிடுது. இறங்குதா இல்லையா? நல்லா இறங்கிடுது. ஆட்டோமேட்டிக்கா ஒரு பலன் வருது. அப்புறம் 2-3 நாள் அங்கேயே இருக்கீங்க. இப்ப நீங்க ஏஞ்சி உட்கார்ற அளவுக்கு மாறிடுறீங்க. எப்படி நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? அந்த மருந்து உள்ள போய் என்ன பண்ணுச்சு உங்களுக்கு தெரியுமா? எந்தெந்த இடத்துக்கு போச்சுன்னு தெரியுமா? அந்த மருந்துல இருக்கிறதான அந்த கெமிக்கலோ அல்லது காரியங்களோ உங்க உடம்புக்குள்ள எந்தெந்த கிடைச்சு போது தெரியுமா? தெரியாது. உள்ள போச்சு, அது போய் வேலை செய்து அதோடையதான ரியாக்ஷன் வெளியே தெரியுது. படுத்திருந்த நீங்க ஏஞ்சி உட்கார்ற அளவுக்கு வந்துட்டீங்க. இப்ப வீட்டுக்கு போக சொல்றாங்க. போகும்போது சொல்லுவாங்க, இன்னென்ன டயட் கொடுங்க. இந்த டயட்டை நீங்க டெய்லி ஒரு வாரம் கரெக்டா சாப்பிடுவீங்க, மாத்திரை போடுவீங்க. நல்லா கவனிச்சு பாருங்க,
அப்படியே உங்களுடையதான உடம்பு நல்லா தேறிக்கிட்டே வரும். இப்ப அந்த சாப்பாடு உள்ள போய் என்ன பண்ணுச்சு தெரியுமா? அந்த மருந்து என்ன பண்ணுச்சு தெரியுமா? தெரியாது. அதை நீங்க எடுக்க எடுக்க இங்கே உங்க சரீரம் பலப்படுது. அதே மாதிரிதான் நீங்கள் வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க, டெய்லி ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, ஆட்டோமேட்டிக்கா உங்கள் ஆத்மா பலனடைய தொடங்கும். உங்க ஆவியில ஒரு களி கூறுதல் வரும். அது எப்படிங்க வெளியே தெரியாது? தெரியும். எப்படி உள்ள மருந்து போனா வெளியே பலன் தெரியுதோ, அதே மாதிரிதான் உள்ளுக்குள்ள ஆவியானவர் ஸ்திரப்பட 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 வசனம் உங்களுக்குள்ள ஊற 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 உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஜெயம் பெறுகிறது நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்க எதுல தோத்துக்கிட்டு இருந்தீங்களோ அதுல ஜெயிப்பீங்க. எதுல விழுந்துகிட்டு இருந்தீங்களோ அதை ஜெயிப்பீங்க. எதை விட முடியாதுன்னீங்களோ அதை விட்டு இருப்பீங்க. அதுக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ள வரத்துக்கு நீ இடம் கொடுக்கணும்ல. அந்த இடம் கொடுக்கறதுக்கு ஒரு மணி நேரமா அது வேணாமா? டாக்டர் சொல்றாரு 3 நாள் ஐசியூல வைங்கன்றாரு. அப்பதான் காப்பாற்ற முடியுங்கிறாரு. நீங்க 1 மணி நேரம் ஆண்டவரோட இருங்க, டெய்லி இருங்க. அந்த 1 மணி நேரம் ஆண்டவரை தவிர வேற யாருக்கும் இல்லைன்னு வைங்க. நான் ஆவியானவருடைய துணையோட சொல்றேன், நான் பலப்படுத்தினால சொல்றேன், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைய பலப்படுத்தி உயர்த்தி சுத்திகரித்து பரிசுத்தவான்கள் ஆகும்படி ஆவியானவர் உங்களை மாத்துவார். அது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஆனா நீங்க அந்த 1 மணி நேரத்தை கொடுக்காம, இது எப்படி இருக்கு தெரியுமா? சில ஆட்கள்லாம் வீட்டுல இந்த சகோதரிமார்கள்லாம் நல்லா வேலை செய்வாங்க, சாப்பிட மாட்டாங்க பாருங்க. அப்புறம் நல்லா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் துணி துவச்சி பாத்திரம் வேலைக்கு அதை பண்ணி இதை பண்ணி வீட்டு வேலையை பார்த்து சில வெளியில வேலைக்கு போவாங்க. பார்த்தா அப்படியே மயக்கடிச்ச மாதிரி வந்து உட்காருவாங்க. என்னன்னா காலையில இருந்து சாப்பிடல மறந்துட்டேம்பாங்க. சாப்பிட்றது என்ன பண்றாங்க? மறந்துடுவாங்க. ஆனா சாப்பிட்றத விட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? பாடி வீக் ஆகுது. அதே மாதிரிதான் உங்களை அறியாமலேயே நீங்கள் ஜெபிக்காமல் இருக்க இருக்க, வேத வசனத்தை வாசிக்காமல் இருக்க 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 உங்கள் ஆத்மா பலவீனப்பட்டுக்கிட்டே போகும். நீங்கள் ஒரு நாள் பாவத்தில் விழுகிறதில்லை, அது ஒரு ப்ராசஸ். நீங்கள் பலப்படப்பட உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவர் உங்களை சுத்திகரிச்சுக்கிட்டே இருப்பார், சுத்தமாக்கிட்டே இருப்பாரு. உலகத்துல உள்ள எல்லா பரிசுத்தவான்களும் ஒரு நாள்ல அவங்க பரிசுத்தவானா மாறல, 50 வருஷம் கழிக்கும் போது அவங்க மிகப்பெரிய பரிசுத்தவானா இருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்த 50 வருஷம் அவங்க ஆவியானவர் பலப்படுத்தி 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 தேவனோட நடந்து சஞ்சரிச்சு சஞ்சரிச்சு 300 வருஷம் கழிச்சு ஏனோக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அவர் 300 வருஷத்துக்கு முன்னாடி சஞ்சரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா டே 1ல எடுத்துக்கொள்ளப்படல, 300 வருஷம் கழிச்சு எடுத்துக்கொள்ளப்பட. காரணம், அந்த 300 வருஷங்கிறது ஒரு ப்ராசஸ், அது ஒரு ப்ராசஸ். அதே மாதிரிதான் நீங்கள் டெய்லி ஜெபிச்சு 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 வேதத்தை வாசிக்கிறது ஒரு மணி நேரம் கர்த்தரோடு கூட, அதை விட்டுறணும். அந்த 1 மணி நேரத்தை ஆண்டவருக்குன்னு விட்டுறணும். அதை எந்த நேரத்துக்கும் மாற்றக்கூடாது. நீங்க செஞ்சு பாருங்க, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க. உங்களை பரிசுத்தவான்களாக்கும்படி ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார்.